வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல நடந்த அந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா, இதை பல்வேறு ஆங்கிள் அவங்க தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாங்க. இதுல எது உண்மை, எது பொய், யாரை நம்பலாம், யாரை நம்ப முடியாது அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் விளக்கம் வந்ததுன்னா, அதே அளவுக்கு கேள்விகளும் எழுகிறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா சட்டமன்றத்திலே நேத்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப, உடனே சபாநாயகர் இதை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போக, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அதாவது அங்க நடந்த கொலைக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த நபர் கொலை செய்யப்பட்ட அந்த அமுதனுக்கும் வேற அந்த கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் குரூப்புக்கும் ஒரு கோஷ்டி பூசல் இருந்தது. இந்த கோஷ்டி பூசல் காரணமாகத்தான் அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவர் இறந்து போயிருக்கிறாரு. இதற்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னது இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதற்கு நேர் எதிரான குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட அந்த இறந்த அமுதனுடைய பெற்றோர் வைக்கிறாங்க. இதுல வேற ஒரு வெர்ஷனை காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லுது. அதாவது அமுதனுடைய பெற்றோர் பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எங்களோட தொடர்பு கொள்ளல, எங்க கிட்ட பேசல, எங்க கிட்ட எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல, அவங்க ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் எழுந்த உடனே காலேஜ் மேனேஜ்மெண்ட் தரப்புலையும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அமுதனோட கூட படிச்ச அந்த பசங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, அமுதனோட இந்த சம்பவம் நடக்கும்போது கூட இருந்த அந்த ஸ்ரீமன் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அமுதனுடைய சகோதரர் சொல்றாரு. முதல்ல இந்த 2 வீடியோவையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, அமுதனுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க, காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த 3 வீடியோ நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக கஞ்சா விற்பனை என் பையன் சொன்னதுனாலதான் இது இவங்க என் பையனை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது சாவுடா எங்களை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கத்தியை திருப்பி இந்த நெஞ்சில இந்த இடத்துல அடிச்சு இரும்பு ராட வச்சு மூஞ்சில அடிச்சு. சார், 21 ஜூலை அன்னைக்கு இரவு அஜீஷ் அண்ட் அமுதன் 2 பேரும் ஒரே துறையை சார்ந்த மாணவர்கள், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்க நைட்டு ஹாஸ்டல் 2 பேருமே விடுதியில தங்கி கொண்டு படித்து கொண்டிருப்பவர்கள். அவங்க நைட்டு கல்லூரி விடுதியில இல்லாம ஒரு 11:30 மணி அளவுல அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் கலைஞர் என்ன கேட்கிறாரு, ஏன் தம்பி நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்ப ஹாஸ்டல்ல இல்லாம நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரரை கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில என்னன்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்கனால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த கேட்கிறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த விடுதியில சமையல் வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்க நாளையில இருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் பிரசன்ட் ஆகுறாங்க. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்காரு, டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏவோன் இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலைல நாங்க தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்ப என்னன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட் வர வைப்போம்
இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட்டை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்றோம் த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமா சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டா வர முடியல. ஸோ 23ஆம் தேதி அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்க கிட்ட இருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்டோட அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை அனுப்பிச்சு வச்ச பிறகு 31ஆம் தேதி ஜூலை நாங்க இங்க வந்து பாக்குறோம், நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேக்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க இப்ப வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜ்ல. ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்ப நம்மளால அதை என்கொயரி பண்ண முடியாது. ஸோ நீங்க 11ஆம் தேதி ஆகஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட அமுதனையும் அஜீஷா அவருடைய தகப்பனார் கிட்டையும் அனுப்பிச்சு வச்சோம். நீங்க வந்து 11ஆம் தேதி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டோம். இதற்கிடையில 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய பிஆர்ஓக்கு கால் வருது. அங்க வல்லமச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அவர் போறாரு. அவர் போகும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காவல்துறையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரிந்த விஷயம். இப்போ இந்த 3-4 வருஷம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இதுல நமக்கு சில கேள்விகள் எழுது. சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை அன்னைக்கு மார்னிங். இத பத்தி நேத்து எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பார். விசாரணை முழுவதுமாக முடியாத நிலையில இதுக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இது கோஷ்டி பூசல்னாலதான் ஏற்பட்டது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எப்படி கான்பிடென்டா பதிவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே இதுல வேறு சில கோணங்கள் இருக்கு. பெற்றோர்கள் தரப்புல இருந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன ஏது அப்படிங்கறத பதிவு பண்றோம் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருந்தா கூட இவ்வளவு விமர்சனங்கள் எழுதிருக்காது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த ட்ரக்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிளையே வந்து ஒதுக்கி வச்சுட்டு இது கோஷ்டி பூசல்னாலதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சட்டமன்றத்துக்குள்ள பதிவு செய்யும் பொழுதுதான் இவ்வளவு கேள்விகள் எழுது. ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளை, இறந்த பிள்ளையோடைய பெற்றோர் ஒரு மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டை அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேல வைக்கிறாங்க. ஹாஸ்டல் கேட்டரிங் ஸ்டாஃப், அதாவது நார்த் இந்தியன் ஸ்டாஃப், அந்த ஹாஸ்டல் கேட்டரிங் ஸ்டாஃபுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்தது அப்படின்னு மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. எதனால சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல இந்த 2 பசங்களும் ஹாஸ்டலுக்கு வெளியில சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட அந்த கேட்டரை போய் இந்த நேரத்துல ஏன் ஹாஸ்டலுக்கு வெளியில சுத்துறீங்க, உங்க ரூமுக்கு போங்கன்னு சொன்னதாகவும், அப்படி சொன்னதுனாலதான் 2 பேருக்குள்ள வாய் வார்த்தை தகராறு வந்து அந்த வாய் வார்த்தை தகராறுல அந்த கேட்டரர், அவர் பேரு மனோஜ்னு சொல்றாங்க, அவரை இவங்க 2 பேரும், அதாவது அஜீஷ் அப்படிங்கிற அமுதனும் அஜீஷ் அப்படிங்கிற அவர் நண்பர் 2 பேரும் சேர்ந்து தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு வருஷனை வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய வருஷன் வேற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து ஏதோ ஹெட்போன்ஸ் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்ததாகவும், அந்த ஹெட்போன்ஸ் கீழே விழுந்துருச்சு, அப்ப கீழே விழுந்து அந்த ஹெட்போனை எடுக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. அப்போ அங்க இந்த கேட்டரிங் குரூப், இந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் உட்காந்து அவங்க வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இவங்க பார்த்ததுனாலையும் அதை இவங்க கேள்வி கேட்டதுனாலையும் அவங்க 2 பேருக்குள்ள வாய் வார்த்தை தகராறு ஏற்பட்டு கோவத்துல இந்த பசங்க தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருஷனையும் சமூக வலைதளங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுல எது உண்மை? ஒரு ஹாஸ்டலை விட்டு 11 மணிக்கு மேல வெளியில நின்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் தாக்கப்பட்டாரா, அதை கண்டிச்சதுக்காக ஒருத்தர் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம முக்கியமா கேட்க வேண்டியிருக்கு. சரி, இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. அத வந்து சம்பந்தப்பட்ட அந்த அஜீஷுடைய பெற்றோரும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, காலேஜ்ல கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்தை பத்தி மட்டும் தான் நாங்க விசாரிச்சோம், அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலன்னா நாங்க சமைக்க மாட்டோம் அப்படின்னு இந்த கேட்டரிங் டீம் சொன்னதுனால
அங்க இருக்கக்கூடிய மத்த பசங்களுடைய சாப்பாடு விஷயத்துல வந்து பாதிப்பு ஏற்படுமே அப்படிங்கறதுனால நாங்க இவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த 2 குழந்தைகள், அதாவது அமுதன், அஜீஷ் 2 பேருடைய பெற்றோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு தான் வந்து நாங்க நடவடிக்கை எடுத்தோம். எக்ஸாம்ஸ் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் அவங்க வச்சாங்க. கவலைப்படாதீங்க, அது பாதிக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்ல, இது சம்பந்தமா நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க வந்து இப்ப வந்து காலேஜ்ல வந்து வேற சில நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம் அப்படின்னு காலேஜ் மேனேஜ்மென்ட்ல சொல்றாங்க. ஆனா அமுதனுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, அமுதனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அங்க யாரெல்லாம் காலேஜ்ல ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாங்க, இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத நான் சொல்றதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா மேடம் கேட்டதுக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் பேரு வெளியில வராம நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு காலேஜ் மேனேஜ்மென்ட்ல அவருக்கு உத்தரவாதம் கொடுத்ததாக சம்பந்தப்பட்ட இறந்து போன அமுதனுடைய தந்தை சொல்றாரு. வெறும் ஒரு கேட்டரிங் ஆள அடிச்சதுக்காக நடந்த ஒரு சண்டையில எதுக்கு இந்த ஆங்கிள் வருது? இவங்க காலேஜ விட்டு வெளியில இருந்தாங்க. 11:00 மேல வெளியில இருந்தாங்க. அத கேள்வி கேட்டதுக்காக இவர் அடிச்சிருந்தார்னா, அதற்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததோ இது முடிஞ்சு போயிருக்கணுமே இந்த இஷ்யூ. இந்த ட்ரக்ஸ் ஆங்கிள் எங்கேருந்து வருது? எதற்காக அமுதன் கிட்ட இந்த கேள்விகளை காலேஜ் மேனேஜ்மெண்ட் எழுப்பியிருக்கு? திடீர்னு அமுதன் கிட்ட மட்டும் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? அப்ப அன்னைக்கு நைட்டு இந்த கைகலப்பு நடக்கும் பொழுது அமுதன் எதையோ பார்த்திருக்கிறாரு. அப்ப தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது இதனாலதான் வந்து சண்டை ஏற்பட்டது, இதனாலதான் தகராறு ஏற்பட்டது, இதனாலதான் நான் அடிச்சேன் அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் மேனேஜ்மெண்ட் ஏதாவது கேட்டிருக்கணும். எந்த முகாந்திரமும் இல்லாம திடீர்னு சம்பந்தமே இல்லாம அமுதன் கிட்ட யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க எழுதி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது? அப்ப இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த அடி வாங்கின அந்த நார்த் இந்தியன் குரூப் கிட்ட விசாரிச்சாங்களா போலீஸ்? இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் ஏன் வந்து போலீஸ் தரப்புல இருந்து வரமாட்டேங்குது, மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து வரமாட்டேங்குது? ஒரு பெற்றோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, பிள்ளை கிட்ட எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம அமுதன் சொல்லாம பெற்றோர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்களா? சரி, அன்னைக்கு இரவு அமுதனோட இருந்த அந்த அஜீஷ் அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? அவருடைய பெற்றோரை விசாரிச்சீங்களா? எதனால இந்த சண்டை ஏற்பட்டுச்சுன்னு அவங்க கிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டீங்களா? உண்மையிலேயே அப்படி அவங்க ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றது எதையாவது இவங்க பார்த்து அதனால தகராறு ஏற்பட்டுச்சா? இந்த விஷயம் வெளியில வந்தா காலேஜோட ரெப்யூட்டேஷன் பாதிக்குமே, காலேஜுக்கு அவமானம் ஆயிடும், காலேஜுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து இதை மூடி மறைக்க பாக்குறாங்களா? இவ்வளவு கேள்விகளை சமூக வலைதளங்கள மக்கள் கேட்கிறாங்க. அதுவும் கோயம்புத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய பல பேர் சோசியல் மீடியால பதிவு போடுறாங்க. இந்த காலேஜ்ல ஏற்கனவே இப்படிதான் நடக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே வந்திருக்குது, காவல்துறைக்கு கோரிக்கையாவே வைக்கிறோம், தயவு செஞ்சு இதை தீர விசாரிங்க, அப்படி இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மேலயும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலயும் கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வெளிப்படையா கோயம்புத்தூரை சேர்ந்த மக்கள் வந்து போஸ்ட் போடுறாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லாம இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருமா? நெருப்பு இல்லாம புகையுமான்னு கேக்குறாங்களா? அந்த மாதிரி தான். ஏதோ ஒண்ணு உள்ள நடக்க போய் தானே இப்ப இவ்வளவு தூரம் இந்த பேச்சுவார்த்தைகள் வருது வெளியில. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அமுதன் கூட இருந்த அந்த ஸ்ரீமன் அப்படிங்கிற பையன் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா அமுதனுடைய சகோதரர் பதிவு பண்றாரு. அமுதனுடைய அப்பா கேட்கிறாரு, இது கோஷ்டி பூசல்னா ஏதோ இந்த பக்கம் 5 ஸ்டூடெண்ட், அந்த பக்கம் 5 ஸ்டூடெண்ட், இவங்களுக்குள்ள ஏதோ கைகலப்பு நடந்திருக்கு, 4 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, 2 தரப்புலும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க இது கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பையனை கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு 20க்கும் மேற்பட்டோர் தாக்கி இருக்கிறாங்க. அதுவும் கையில கிடைச்ச ஆயுதத்தெல்லாம் வச்சு தாக்கி இருக்கிறாங்க. நெஞ்சிலேயே கத்தியால குத்தி இருக்கிறாங்க. அமுதனுடைய சகோதரர் சொல்றாரு. கல்ல வச்சு தாக்கி இருக்கிறாங்க, அயன் ராட்ஸ வச்சு தாக்கி இருக்கிறாங்க. அமுதன் கூட இருந்த ஸ்ரீமனுக்கும் அடி விழுந்திருக்கு. அந்த பிள்ளை அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து பின்னால நின்று மறைஞ்சு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்திருக்கு, கண்ணால் பார்த்திருக்கு. அந்த பிள்ளை சொல்றது, எங்களையா போட்டு கொடுக்குறேன், எங்களையா போட்டு கொடுக்குறேன்னு கேட்டு கேட்டு தாக்குனாங்க அப்படின்னு சொன்னதா அமுதனுடைய சகோதரர் பதிவு பண்றாரு. அப்ப எதை போட்டு கொடுத்ததுனால அமுதன் தாக்கப்பட்டார்? இந்த கேள்விக்கு காவல்துறை கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்திருக்கா, விளக்கம் வந்திருக்கா? மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து விளக்கம் வந்திருக்கா? கல்லூரிக்கு பின்னால இருக்கக்கூடிய மைதானம், அந்த மைதானத்துல ஒரு பிள்ளைய போட்டு 20 பேர் அடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூடவா பார்க்கல? ஒருத்தர் கூடவா போய் தடுத்து நிறுத்தல?
காலையில 8:30 மணிக்கு நடந்திருக்குங்க சம்பவம். அப்ப காலேஜ்ல பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராஸ் பொருத்த மாட்டீங்களா? அந்த சிசிடிவி கேமராஸ மானிட்டர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா? அப்ப இவ்வளவுதான் பாதுகாப்பை நீங்க ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நீங்க என்ஷூர் பண்றீங்களா? இவ்வளவு கேள்விகள் வருதுல்ல. இதுக்கெல்லாம் மேனேஜ்மென்ட் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வந்திருக்கா? ஏதாவது விளக்கம் வந்திருக்கா? சரி, இந்த பக்கம் இன்னொரு வெர்ஷன் சொல்றாங்க. அதாவது அமுதன் காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து அவர் வந்து வெளியேத்திருந்தாங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவர் ஏதோ ஒரு வீட்ல போய் தங்கி இருக்கிறாரு. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் அமுதனும் அவன் சில ஃப்ரெண்ட்ஸும் போய் இன்னொரு பையன் இளவரசன் அதே காலேஜ்ல படிக்கக்கூடிய செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பையன், அவனும் வெளியில ஏதோ ஒரு வீடு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கிறான். இவங்க முகமூடி அணிந்து கொண்டு, அமுதன் அண்ட் குரூப் முகமூடி அணிந்து கொண்டு அந்த இளவரசன் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த பசங்களை தாக்கி அவங்களோட செல்போன்ஸை வந்து கிராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்படி தாக்குற நேரத்துல தான் இந்த முகமூடி போட்டுட்டு வந்த குரூப்ல ஒருத்தர் அமுதன் அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போன அமுதனை வழி மறிச்சு அவனை தனியா கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி சொல்றாங்க. அப்ப அமுதன் எதுக்கு போய் இவங்களோட செல்போனை எடுக்கணும்? என்ன தேவை வந்தது? அந்த செல்போனுக்குள்ள என்ன கண்டென்ட் இருந்தது? அது அமுதனுக்கு ஏன் தேவைப்பட்டது? இந்த கேள்விகளும் இருக்கு. வெறும் ஒரு செல்போனை தூக்கிட்டு போனதுக்காக இப்படி கொலவெறி தாக்குதல் நடத்துவாங்களா? அப்ப அந்த செல்போனுக்குள்ள ஏதாவது இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் இருக்கா? இல்ல இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினது சம்பந்தமாக ஏதாவது விஷயம் இருக்கா? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. இது எதற்குமே தெளிவில்லாம பதில் இல்லாம சும்மா போற போக்குல சட்டமன்றத்துல கோஷ்டி பூசல்னால இது நடந்துருச்சு அப்படின்னு எப்படி விளக்கம் கொடுக்க முடியுது? நியாயமா பார்த்தா இதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் பேசணும். ஏன்னா இந்த துறை அவர் கீழே தான் வருது. ஆனா அவர் தான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சுத்தி ஒரு 4 பேர் வச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்கன்னா ஒண்ணுக்கு 2 தடவை அதை கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க பதிவு பண்ணோம். இல்ல அட்லீஸ்ட் சபாநாயகர் சொன்ன மாதிரி மண்டே வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க. இதுல முழுமையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நாங்க விசாரிச்சுட்டு நாங்க என்ன ஆக்சுவலா நடந்தது அப்படிங்கறத தீர விசாரணை பண்ணிட்டு தெளிவா நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எல்லாத்துக்கும் உடனே பதில் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. விசாரிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்க தானே போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இவ்வளவு சீரியஸா ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. இதுல யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ஆளுக்கு ஒரு வருஷன சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தா இது என்ன நியாயம்? ஒரு காலேஜுக்குள்ள ஒரு 2 பசங்க 11 மணிக்கு மேல வெளியில இருந்தாங்க. அதை கண்டிக்க போக அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி ஒரு கோஷ்டி பூசல் அதுக்குள்ள நுழைஞ்சு அதனால ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா இது நம்புற மாதிரியா இருக்கு? போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முதலமைச்சர் தான் சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து என்ன? போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. 65 அதிரடி படைகளை உருவாக்குனாரு. இந்த படைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொடர்ந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்ல. கல்லூரி வளாகங்களுக்குள்ள போதை புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்ல. இதெல்லாம் ஏதாவது விசாரிச்சீங்களா? இப்ப அமுதனுடைய அப்பா குற்றச்சாட்டு வைக்கிறார் வெளிப்படையா. எழுத்துப்பூர்வமாக யாரெல்லாம் போதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு என் பையன் வாக்குமூலம் கொடுக்க போயே அது வந்து வெளியில கசிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவனை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அமுதனை அடிக்கும் பொழுது பாத்துக்கிட்டு இருந்த ஸ்ரீமன்கிற பையன் சொல்லியிருக்கிறான், எங்களையா போட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்சாங்க அப்படின்னு. அப்போ ஒரு காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள காலேஜ் கேம்பஸ்க்குள்ள போதை பொருள் நடமாட்டம் இருக்குதுன்னா அது காலேஜ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த இல்ல அங்க பணியாற்றக்கூடிய யாராவது ஒருத்தருடைய உதவி இல்லாம நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? அமுதன் எழுத்துப்பூர்வமா கான்பிடென்ஷியலா வச்சுக்கோங்க, இதனால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு கேட்கும்பொழுது கூட மேனேஜ்மெண்ட் உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீடைல் எப்படி வெளியில கசிஞ்சது? அப்போ உள்ளுக்குள்ள இருந்து யாராவது ஒருத்தர் கசிய விடாம இந்த டீடைல் வெளியில போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்ப யாரு கசிய விட்டாங்க? எப்படி இந்த டீடைல் வெளியில போச்சு? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? அப்ப காலேஜ்க்குள்ளேயே நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல காலேஜ்ல பணியாற்றக்கூடிய யாருக்கோ இந்த கும்பலோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது மூலமா தானே இந்த செய்தி வெளியில வந்திருக்கு. 5 மாணவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 20 பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மீதி 15 பேர் யாரு? காலேஜை சேர்ந்த மாணவர்களா இல்ல வெளியில இருந்து வந்த ஆட்களா?
வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் அமுதனை எதுக்கு அடிக்கிறாங்க? அப்ப அவங்களுக்கும் இந்த ட்ரக் கார்டலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காலேஜுக்குள்ள ட்ரக்ஸ விற்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்களா அவங்க? அமுதன் அவங்கள போட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஆத்திரத்துல இந்த மாணவர்களோட சேர்ந்து அவங்க தாக்கி இருக்கிறாங்களா? அப்போ இந்த தாக்கிய இந்த மாணவர்களுக்கும் அந்த வெளியில இருந்து வந்த கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? காலேஜுக்குள்ள ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு இந்த மாணவர்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்களா? இவ்வளவு கேள்விகள் அடுக்கடுக்கா நமக்கே வருதுங்க. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு 4 வீடியோஸ பார்த்தா இவ்வளவு கேள்விகள் நமக்கே வருது. அப்ப விசாரிக்கக்கூடிய போலீஸ் இதெல்லாம் தெளிவா விசாரிக்க வேண்டாமா? தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். தெளிவாக இவ்வளவு கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல மக்கள் எழுப்பும் பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா ஒரு பிரஸ் மீட் மூலமா பதில் கொடுங்க. பெற்றோர்கள் இதைத்தாங்க எதிர்பார்க்கறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு சம்பாதிச்சு நம்மளால முடியலனாலும் நம்ம பிள்ளைங்க நல்ல கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு லட்சமா ஃபீஸ கட்டி பிள்ளைய கொண்டு போய் கல்லூரியில சேர்த்து ஹாஸ்டல்ல சேர்த்து அந்த புள்ள நல்லா படிச்சு வெளியில வந்து பெரிய ஆளாகி நம்மள சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற கனவுகளோட பெற்றோர்கள் காலேஜுக்கு அனுப்பி வச்சா பிள்ளை சடலமா வீட்டுக்கு வந்தா பெற்றோருக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த தைரியத்துல அனுப்புவாங்க? நான் ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு பேசினார் முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்னால. ஆனா இன்னைக்கு தினம் இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்லயே இந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா 3-4 சம்பவம் நடந்துருச்சு. இதற்கு முன்னால இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் சேர்ந்த 2 இளைஞர்கள் இன்னொரு இளைஞரை வெட்டி போட்டுட்டு அத ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டால போடுறாங்க. ஜனநாயகன் ஸ்டைல்ல அருவாள்ல இருந்து ரத்தத்தை நக்கற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறான் ஒருத்தனா. அவனுக்குள்ள எவ்வளவு வக்கரம் எவ்வளவு வன்மம் இருக்கும். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத தாண்டி பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதுக்கும் அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது. மீடியா தூங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே. இதே திமுக ஆட்சியில நடந்திருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கும். 24/7 இதே விஷயத்தை போட்டு உருட்டி இருக்கும் ஒவ்வொரு மீடியாவும். பிரைம் டைம் டிபேட்ஸ் எல்லாம் இதே விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த 10 நாள்ல 3 சம்பவம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் இப்படி அதிகப்பட்ட வன்முறைகள் நடக்குது? அப்ப அங்க என்ன பிரச்சனை நடக்குது? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. ஏதாவது ஒரு மீடியா வாயை திறந்து இந்த அரசு கிட்ட கேள்வி கேக்குதா? இதே திமுக ஆட்சியா இருந்தா முதலமைச்சர் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும். முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லணும். ஏன் அதே பார அதே ரெஸ்பான்சிபிலிட்டியை அதே அக்கௌண்டபிலிட்டியை முதலமைச்சர் விஜய்க்கு பிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? மக்கள் ஓட்டு போட்டு மாற்றம் கொடுப்பீங்க நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியில உட்கார வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு நேரடியாக உங்க கண்காணிப்புல தானே வருது. அப்ப பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? எப்ப வாய் திறக்க போறீங்க மிஸ்டர் விஜய்? நன்றி, வணக்கம்.